ச்சே, வீட்ல எல்லா வேலையும் நான் ஒத்தி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மகாராணினா ரூம் விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே. நான் மட்டும் எல்லா வேலையும் பார்க்கணும், அவ மட்டும் சொகுசா இருக்கணும். என் தலை எழுத்து. இவங்க தான் என்னோட மூத்த அண்ணி மலர்விழி. அண்ணி அண்ணி அண்ணின்னு வந்துட்டான். என்ன அண்ணி பசிக்குது, சாப்பாடு அடியா? வந்து அதிகாரம் பண்றியா என்ன? உனக்கு என்ன, நான் வேலைக்காரியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி கோமா பேசுறீங்க? என்ன கோவமா பேசுறாங்க? இப்போ உனக்கு என்ன? உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. போய் சாப்பாடுமா போட்டு திங்க முடியாது. கையென்ன நொறுங்கு இருந்தா போச்சு. சமைச்சு தான் வைக்க முடியும். உனக்கு வாயில வந்து ஊட்டெல்லாம் முடியாது. தேவையான போய் போட்டு சாப்பிடு போ. கண்ணு முன்னே நிக்காத போ. பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. ஓ அண்ணனா தங்கச்சி தங்கச்சின்னு ஓ பின்னாடி தான் சுத்துறாரு. எதுக்குதான் இந்த வீட்டுல வந்து வாழ்றேனோ தெரிய மாட்டேங்குது. வெறுப்பா இருக்கு. இந்த மனுஷன் தான் வேணும், நான் கெட்டிக்கிட்டேன் பாரு. என செருப்பால் அடிக்கணும். என்ன நீ இப்படி பேசுறீங்க? நான் என்ன கேட்டுட்டேன்? பாரு, வாயை மூடிட்டு ஒழுங்கா போயிடு. சாப்பிட்டியா? ஒரு இடத்துல ஓரமா உட்காந்தியாயிரு. சும்மா சும்மா என்கிட்ட வந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறது எரிச்சலா இருக்கு. அண்ணி என்ன நீ இப்படி சொல்றீங்க? இப்ப என்ன, உன் அண்ணன் கிட்ட போய் பத்த வைக்க போறியா? போய் பத்த வை. உனக்கு தான் அது கை வந்த கலையாச்சே. ஐயோ அண்ணி, நான் அப்படிலாம் அண்ணன் கிட்ட சொல்லல அண்ணி, சொல்லவும் மாட்டேன். நீங்க எனக்கு அம்மா மாதிரி. யாருக்கு யார் அம்மா? அண்ணின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. அம்மா அம்மான்னு உன் வேலை ஏதாவது பார்த்துட்டு போறியா இல்லையா? கண்ணு முன்னே நிக்காத, போய் தொலை. சரி சரி, நான் போறேன். போய் தொலை அப்படி. வந்துட்டு அண்ணி அண்ணின்னு ஆளப்பாரு. உனக்கு நான் வேலைக்காரி நினைப்பு. அதான் வந்து சாப்பாடு ரெடியான வந்து என்கிட்ட அதிகாரமா கேக்குதா? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டி, இல்லைன்னா தலைக்கு மேல ஏறி முளக அரைச்சிருவேன். அக்கா, இப்ப எதுக்குக்கா அந்த பிள்ளைய திட்டி அனுப்புற? இப்போ உனக்கு என்னடா வேணும்? என்னக்கா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணது காணாதுன்னு மாமா என்னையும் பாட்டியும் உன் கூடயே இருக்கட்டும்னு எங்களையும் சேர்த்து தான் பாக்குறாங்க. என்ன மாமா ஒரு நாளாவது நீ இப்போ இவளை நடத்துறியே, அது மாதிரி என்ன நடத்திருக்காங்களா என்ன சொல்லு. ஏன் அக்கா இப்படி பண்ற? பாவக்கா அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து பசிக்க நீ தானே கேட்டா. முடிஞ்சா வச்சு கொடு, இல்லையா போட்டு சாப்பிடுன்னு கொஞ்சம் நார்மலாவது சொல்லிருக்கலாமே. எதுக்கு இப்படி காய்ச்சி பூச்சுன்னு கத்த அனுப்புன? வேற நான் என்னடா இந்த வீட்டு வேலைக்காரியா சொல்லு? எல்லாருக்குமே ஆக்கி கொட்டணும். அவ என்னன்னா ரூம்லயே இருக்கா. அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்த ஒரு மருமக தானே. அவ என்ன வேலையை பார்க்க மாட்டாளா? நான் மட்டும் தான் பார்க்கணுமா? என்னடா நம்மகிட்ட இல்ல, அதனால நம்ம இந்த வீட்டோட வேலையெல்லாம் பார்க்கணுமா? அவ இருக்க வீட்டு பொண்ணு, அதனால அவ ராணி மாதிரி அவ ரூம்ல இருப்பாளா? சொல்லு. சரிக்கா, அவங்க பண்ணதுக்கு இந்த பொண்ணு ஏக்கா திட்டுற? இந்த பொண்ணு என்னக்கா பண்ணா? அத நீ மாமா கிட்ட பேசிருக்கலாம். தேவையில்லாம இந்த பொண்ணு திட்டி அனுப்புற. பாருடா, எனக்கு இவளை பார்த்தாலும் பிடிக்காது, யாரை பார்த்தாலும் பிடிக்காது. தனி கொடுத்தன போலான்னு கேட்டானோ உன் மாமா என்னன்னா வேண்டாம் வரமாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண? என்னக்கா இப்படி பேசுற? நீ எங்களை வேண்டாம்னு சொல்லி மாமா ஒன்ன மட்டும் கல்யாணம் பண்ணா நீ எங்களை விட்டுட்டு வந்திருப்பியா என்ன? அது எப்படி? என் தம்பியும் பாட்டியும் என் கூட தான் இருக்கணும். அது எப்படிக்கா? நீ வாழ போற இடத்துல நாங்களும் சேர்ந்து உன் கூட இருக்கணும். ஆனா நீ வாழ வந்த இடத்துல அவருக்கு தம்பி கூட தங்கச்சி கூட இருக்க கூடாது. என்னக்கா நீ பேசுற? பாரு, தேவையில்லாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சரி, சாப்பிட்டியா என்ன? உன்கிட்ட நான் பேசி ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒண்ணு, நீ இப்படி பேசிட்டு இருக்கிறது ஒரு நாள் மாமா கேட்கணும். அப்பதான் உனக்கு இருக்கு. என்னடா இப்ப என்ன? இவ போய் அங்க பத்து தான் வைக்க போறா. மாமா கேட்க வர செய்யமாகும். நீ இப்பவும் அந்த பொண்ணு மேலதான் பழி போடுற. என்னமோ பண்ணிட்டு போ, நான் கிளம்புறேன். சரிடா, சாப்பிட்டு கிளம்பு வா. எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். டேய் அன்பு, நில்லுடா, சாப்பிட்டு போ. எனக்கு வேண்டாம். இவன் ஒத்தே. சரி, போய் வேலையாவது பார்த்து தொலையும். வேற என்ன பண்ண முடியும்? மலரக்கா, என்ன எனக்கா இப்படி பேசுறீங்க? சரிக்கா, சாப்பாடு அடியா? உனக்கு வேலைக்காரியா? என்ன மலரக்கா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? எனக்கு சரிசமம் இந்த வீட்டில் மூத்த மருமகளா இருக்கலடி. அதான் ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்க. ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். என்ன மலரக்கா, சாப்பாடு ரெடியாச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமா? இதுக்கு இப்படி பேசுறீங்க? பாரு, நீயும் இந்த வீட்டு மருமக தான், புரியுதா? நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி கிடையாது. உனக்கு தேவைன்னா போய் போட்டு சாப்பிடு, இல்லை செஞ்சு சாப்பிடு. உனக்கு வேலை பார்க்க ஒன்றும் நான் இங்கே வரல. என்னக்கா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? சரி, வீட்டுக்கு மூத்த மருமகளாச்சின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டோம், ரொம்ப தான் பேசுறீங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு வேலை இருக்கு. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. என்னவா இப்படி பேசிட்டு போற? இருடி, என் காலு கீழே உன்னை போடுறேன். எங்க தானே வச்சேன் அண்ணன் வந்தது, எங்க போச்சு? என்னங்க என்ன என்னங்க, உங்க அண்ணி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்க? அதுல நீங்க என்ன பாருங்க. எனக்கு நேரம் இல்ல, வேலை இருக்கு. என்ன சொல்லு? என்ன பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அண்ணிட்ட சாப்பாடு ரெடியான்னு கேட்டேன், அதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு போறா. நானும் இந்த வீட்டு மருமக தான், நீ இந்த வீட்டு மருமக தான். உனக்கு தேவையான போட்டு சாப்பிடு, இல்ல செஞ்சு சாப்பிடுன்னு சொல்றா. என்னங்க, உங்க அண்ணி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. நீயே இந்த வீட்டு மருமக தானே, உனக்கு தேவையான நீயே பண்ண வேண்டியது தானே. உங்க அண்ணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. பாரு, எனக்கு வேலை இருக்கு. இப்போ உங்ககிட்ட சண்டை போடுறதுல எனக்கு நேரம் இல்ல. ஓ, நான் அப்ப சண்டை போட வந்திருக்கேன், அப்படித்தானே? இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும்? நம்ம எங்க அப்பா வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. உனக்கு தேவையான நீ போ, நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி. நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு? உன் அப்பா வீட்டுக்கு போறேன்னா நீ போ, நான் வரமாட்டேன். சும்மா அப்பா வீட்டுக்கு போறேன் போறேன்னா போய் தொலையணும். சரி, இவ்வளவு போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? உங்க அண்ணி எதுக்காக என்கிட்ட அப்படி பேசணும் சொல்லுங்க.
இங்க பாரு, உங்க சண்டையில நான் தலையிட முடியாது, நீயே பாத்துக்கோ. ஆமாமா, எனக்கு கேட்க யார் இருக்கா? அவளுக்கு தான் கேட்க. கூடவே அவ பாட்டியும் தம்பியும் கல்யாணம் முடிஞ்சவன கூட்டிட்டு வந்திருக்காள்ல, அப்ப அவளுக்கு சப்போர்ட் கால் இருக்கதானே செய்யும். எனக்கு யார் கேட்க இருக்கா? அது என் அண்ணன் விஷயம், என் அண்ணன் பாத்துப்பான். அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நானும் என் அண்ணனை கூட்டிட்டு வருவேன். என் அண்ணன் என் கூட தான் இருப்பான். இங்க பாரு, உன் அண்ணன் கார மட்டும் இந்த வீட்டுல வந்தான், நீ உன் அண்ணன் கூட அப்படியே உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன் ஏன் என் அண்ணன் வரக்கூடாது? அவ மட்டும் அவ பாட்டி அவ தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம். நான் என் அண்ணனை கூட்டிட்டு வரக்கூடாதா? உன் அண்ணன் யோக்கி உனக்கு தெரியாது. அந்த கேடு கட்டவன் இந்த வீட்டுல வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. எனக்கு என் தங்கச்சி இருக்கா, புரிய நினைக்க. இந்த வீட்டுல அவன் வந்தான், நீ ஒரடி உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா பாரு தள்ளு. என் அண்ணனையா கேடு கட்டவனு சொல்லிட்டு போற? இரு, என் அண்ணனுக்கு உன் தங்கச்சியை நான் கெட்டி வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த ரேணுகா பத்தி. ஏ இன்பா, என்னடி இங்க வந்து உட்காந்துருக்க? ஒண்ணுலடி, வாங்கடி வந்து உட்காருங்க. ஏடி மூஞ்சி ரொம்ப டல்லா இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுலடி, வழக்கம் போலதான். திட்டிட்டாங்க அண்ணி. சரி வாங்கடி உட்காருங்க. ஏ இன்பா, உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னடி? அந்த வெற்றிவேல் ஊருக்கு வரானாடி. எந்த வெற்றிவேல்டி? அதாண்டி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவரோட பையன். அவனா? ஆமாடி, ஊருக்கு வரானு. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? வந்தா வந்துட்டு போறான், நமக்கு என்ன வந்துச்சு? இல்லடி, சொன்னேன், கேள்விப்பட்டேனா, அதான் உங்ககிட்ட சொன்னேன்டி. சரி, மீன் பிடிக்குமா? இங்க வேண்டாண்டி, அங்க போவோம். அங்க மீன் பிடிக்க நல்லா இருக்கும். இன்பா, உங்க அண்ணன். என்னண்ணா? அதுவா அண்ணன் கூப்பிட்டான், வா. சரிடி, அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு பார்த்துட்டு நான் அப்படியே அங்க வரேன். நீங்களும் வந்துருங்கடி. சரிடி. குதிரவாளு இங்கதான் உட்கார்ந்துருக்க. இந்த மாமாவை திரும்பி ஒரு பார்வை பக்கம் இருக்க பத்தியா? பாரு, உங்க அண்ணனை சும்மா இருக்க சொல்லு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அண்ணனை பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. சும்மா இருண்ணா. சரி இன்பா, சீக்கிரம் வா. சரி சரி, வா நம்ம போவோம். வரேன். சரிடி, நீங்க அங்கிட்டு வந்துருங்க, நான் அங்க வந்துருக்கேன். சரிடி. சரி போலாமா? சரிண்ணா. என்னண்ணா, எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? அண்ணி உன்னை திட்டினாளா? இல்லையாண்ணா, யார் சொன்னா? அண்ணி என்ன திட்டவே இல்லை. உண்மை சொல்லு, அண்ணி உன்னை திட்டினாளா? இல்லண்ணா, என்னண்ணா, அண்ணி என்ன திட்டவே இல்லை. எதுக்குண்ணா அவங்க என்ன திட்ட போறாங்க? யாருண்ணா உங்கள்கிட்ட சொன்னா? இதுக்கான என்ன கூப்பிட்டா? போனா. மலர்விழி, என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு தங்கச்சி திட்டின? ஓ, அதுக்குள்ள வந்து பத்த வச்சுட்டா. பாருங்க, நீ ஏன் தங்கச்சி ஒன்னும் சொல்லல, அண்ணன் தான் கூப்பிட்டு கேட்டான். உங்ககிட்ட பேசல, வாயை மூடிட்டு நில்லு. என்ன என் தம்பி என் தங்கச்சி பக்கம் உனக்கு எப்படி தெரியுது? பாருங்க, நான் உனக்கு வேலைக்காரி கிடையாது. எல்லாருக்கும் ஆக்கி கொட்டிட்டு இருக்கிறதுக்கு. ஆக்கி வைக்கதான் முடியும். போட்டு தின்னா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. போட்டு தின்ன சொல்லுங்க. எதுக்கு அதுக்கும் நான் தான் போய் ஊட்டி விடணுமா? சொல்லுங்க, வாயில வேணா ஊட்டி விடுறேன். அண்ணா எதுக்குண்ணா? ப்ளீஸ்ண்ணா, என்ன வச்சு இந்த சண்டை வேண்டாம். ஆமா நடி. அதான் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் போட்டு கொடுத்துட்டல. இப்ப நடி. ஏய், உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்ப என் தங்கச்சி கண்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? உங்களுக்கு தங்கச்சினா உங்க தங்கச்சி நீங்க பாத்துக்கோங்க. நான் எதுக்கு பாக்கணும்? அண்ணா வேண்டாண்ணா, இதுக்கு மேல இங்க சண்டை வைக்காதீங்க. அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். அப்படியே சொல்லிட்டு இருந்தது எதுக்கு? போய் தொலைய வேண்டியதானே. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன அடிக்கிறது கை உங்குறீங்க? என்ன அண்ணா, எதுக்குண்ணா இப்படி சண்டை வைக்கிறீங்க? நான் இப்ப உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? ஆமா இவ சொல்லாம தான் வந்து கேக்குறாங்க என்கிட்ட. பாரு மலரு, நான் தான் சொன்னேன், அந்த பிள்ளை சொல்லல. நீ நடந்துக்கிறது ஒன்றும் சரியே இல்லை, பார்த்துக்கோ. பாட்டி, நீ எனக்கு பாட்டியா இல்லை அவளுக்கு பாட்டியா? பாருமா மலரு, உன்னை மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என்னையும் உன் தம்பியை பார்க்க வேண்டிய அவசியமே ஒரு கிடையாது. ஆனால் எங்களையும் கூட்டிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனால் நீ பண்ணுறது சரியே இல்லைம்மா, சரியே இல்லை. எல்லாரும் என்கிட்டயே சொல்லுங்க, நான் தான் உங்களுக்கு இழிச்ச வாய். ஏன்னா நான் ஒன்றும் இல்லாதவ, அதனால நீங்க என்ன இப்படி தானே நடத்துவீங்க. ஆனால் அவள் பணக்காரி, அதனால தான் அவளை வந்து எந்த வேலையும் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. அவள் என்ன பண்ணாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு இழிச்ச வாய் தானே. அதுக்கு ஏன் தங்கச்சி என்ன பண்ணா? அண்ணா, என்னோட வேலை இது, நானே பாத்துக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா, இங்க சண்டை வேண்டாம். அவங்க தங்கச்சி சொல்லிட்டால, அவளோட வேலையை அவளே பார்த்துப்பான்னு. இனிமே என்கிட்ட யார் எதுக்கும் கேட்க கூடாது. நான் சமைச்சு வச்சு அவ்வளோதான், வேற என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சரியா, நான் அவகிட்ட பேசுறேன். என்னையா என்ன பாட்டி இப்படி நடந்துக்கிறா? என் தங்கச்சி கூட அவளை பார்க்க முடியாதா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏதாவது பேசினா டாம் டூம் குதிக்கா, சண்டைக்கு வர. எனக்கு தான் பண்ணணும் ஒன்றும் தெரியல. சரியா, சரி, நான் அவட்ட பேசுறேன். என்னண்ணே, நீ ஏன்னா இப்படி இருக்க? நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா ஏன்னா சும்மா சண்டை வச்சுட்டே இருக்க? போனா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. சரி சரி, இதை விடுங்க. இன்பா வா, நம்ம போவோம். என்னடா? அதான் மீன் பிடிக்க. ஆமா, அதுக்கு நீ எதுக்கு வரேன்னு? நான் இல்லாமலா? நீ ஒன்றும் வராண்டா, மூடிட்டு வீட்டில் இரு. இன்பா எங்கம்மா போற? அது வேணா, ஃப்ரெண்ட்ஸு கூட சும்மா அங்கே போய் மீன் பிடிக்கலான்னு போகிறோம். சரிம்மா, பார்த்து நிக்கணும் சரியாமா? ஆமா, நீ எங்கடா போற? உன் கூட தானே அவனும் ஒட்டி பிறந்தான். அவன் எப்படி இருக்கான், நீ எப்படிடா இருக்க? சரிண்ணா, சரி, அண்ணனை திட்டாத, விடு. ஆமா ஆமா, உன் அண்ணனை சொல்லிடக்கூடாது, வந்துருவே உடனே. சரிண்ணா, விடு விடு. டேய் சக்திவேல், என்னண்ணா நம்ம இடத்தோட பத்திரத்தை எடுத்துட்டான்னு சொன்னேன்ல, அது எங்கடா? அதை எடுத்துன்னு வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா போக வேண்டியதுதான். கிளம்பலாம். சரிம்மா, போயிட்டு வரோம். அண்ணாக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. சரிண்ணா. சரிம்மா, போயிட்டு வரோம். சரிண்ணா. அண்ணா, அந்த வெற்றிவேல் வரானாமே, உங்களுக்கு தெரியுமா? எவன் வந்தா நமக்கு என்ன? அவன் அப்பாவால தான் நம்ம அப்பா அம்மாவை இழந்தோம். நம்ம இப்படி வாழ்றோம்னா அதுக்கு அவன் அப்பந்தான் காரணம். எவன் வந்தாலும் நமக்கு என்ன? இங்க பாரு, அவனெல்லாம் பார்த்து பேசக்கூடாது.
அவன் வீட்டுல யாரு கூட உனக்கு எந்த சவகாசம் இருக்கக்கூடாது, புரியுதா? நான் எதுக்கு பேச போறேன் போனா. சரி சரி, அவளை ரெண்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாள, நான் போறேன். சரிம்மா, பார்த்து போ. ஹாய், என்னடா இங்க நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, இவங்க தான் ஹீரோட அப்பா, முன்னாள் நாட்டாம. இவங்க பேர் ரத்தினவேல். அப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ள போய் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. பாய். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமே இருக்கு. அந்த பாரம் எப்போ இறங்குமோ தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு தப்பான தீர்ப்பு ஒரு குடும்பமே நில குலைஞ்சு போச்சு. 5 பிள்ளைங்க தாயும் தகப்பனும் இல்லாம அனாதை ஆனாங்க. எல்லாம் என்னோட தப்பான தீர்ப்பு. எப்போ இந்த பாரத்தை நான் இறக்கி வைப்பேனோ தெரியல. ஏங்க சாப்பிட வாங்க. இல்ல சிவகாமி, பசிக்கல. ஏங்க என்னங்க ஆச்சு, வாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பையன் வெற்றி ஊர்லேருந்து வாரான். வாங்கங்க சாப்பிடுங்க வாங்க. இல்ல, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் சிவகாமி, ஓ. என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி ஏங்க வெற்றிக்கு என்னோட அண்ணன் பொண்ணை பேசலாமான்னு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? சிவகாமி, வெற்றிக்கு யாரையும் பேசி முடிக்க வேண்டாம். ஏங்க எதுக்குங்க? இல்ல சிவகாமி, நான் சொல்றதை மட்டும் செய். வெற்றிக்கு யாரையும் பேசி முடிக்க வேண்டாம். ஏங்க அப்புறம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணி பார்க்க வேண்டாமா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? ஏங்க இன்னுமாங்க நீங்க அதை மறக்கல? எப்படி மறக்க சொல்ற சிவகாமி? சொல்லு, எப்படி மறக்க சொல்ற? சரிங்க, அதுக்கு நம்ம வெற்றி கல்யாணத்துக்கு என்னங்க சம்மதம்? பாரு, இப்போதைக்கு வெற்றிக்கு யாரையும் பேசி முடிக்க வேண்டாம். அதுக்கு ஒரு காலம் நேரம் எல்லாம் கூடி வரும். இப்போதைக்கு வேண்டாம். உங்க அண்ணா பொண்ணுக்கு வேற எங்கேயாவது நல்ல பையனா பார்க்க சொல்லு. இல்லையா நானே பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்களோ ஒன்றும் புரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. நீ மறந்துடுவ சிவகாமி, என்னால மறக்க முடியாது. என் கூடயே என் உயிருக்கு உயிரா நண்பனா இருந்தா அவனை ஏன் நான் நம்பல? தப்பான தீர்ப்பு சொல்லிட்டேன். 5 பிள்ளைங்களா அம்மா அப்பா இல்லாம அனாதையாக்குனேன். இந்த பாவத்துக்கெல்லாம் எங்க போய் நான் தண்டனை? இந்த பாவத்தை நான் எப்படி எங்க போய் தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. சாவும் வரமாட்டேங்குது, வாழவும் முடியல. ஒன்றும் பண்ண முடியாம நடப்பொண்ணுமா உட்காந்துருக்கேன். என்னடி இவ்வளவு நேரம் ஒரு மீன் கூட கிடைக்கல? அதானடி தெரியல, என்னடி ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் அரை மணி நேரமா உட்காந்துருக்கோம், ஒரு மீன் அது மாட்டுதா பாரு. அரை மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் உட்காந்தாலும் மீன் மாட்டாது. இங்க உட்காந்துருந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு கிளம்புவோம் வாங்கடி. ஆமாமா, இப்போ பிளாக் வர நேரம், போய் பார்க்கணும்ல. என்னடி நான் உன்னை என்ன பண்ணேன்? உனக்கு இப்போ அந்த பிளாக்கை பார்க்கணும், அதுக்கு இப்போ நம்ம போகணும் அப்படித்தானே? உண்மை சொன்னா நாங்க வரப்போறோம். ஏய் சுடர், இதுதான் விஷயமா? அவதான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கா, நீ வேற பொடி. ஏய் சுடர், பாத்தியா எங்ககிட்டே நீ மறைக்கிற. ஆமாமா, அப்படியே போய் எங்க அம்மா கிட்டே போய் சொல்லு, எனக்கு விளக்கமாத்தாலே அடி விளட்டு. பெரடி, உனக்கு அந்த பிளாக்கை பார்க்கணும் அவ்வளோதானே, போலாம். ஆமாடி. ஏ சிரிப்பா பாரு, வா. என்னடி இப்படி சொல்ற? எப்படி சொல்லணும்? சரிடி சரிடி, எதுக்கடி சண்டை போடுறீங்க? வாங்க போ. இன்பா, நான் அழகா இருக்கேனா? அழகா இருந்துட்டா மட்டும் அந்த பிளாக் என்ன பார்க்கவா போரு? இல்லடி, என்னத்தான் மினிக்கிட்டு போய் நின்னாலும் அந்த பிளாக் ஒன்று திரும்பி பார்க்க போறதில்ல, நீ தான் பார்க்க போற. அதுக்கு அழகா இருந்தா என்ன, அழகா இல்லைன்னா என்ன, அதாண்டி அப்படி சொன்னேன். சாரிடி. இங்க பாரு இன்பா, அவ எப்படி பேசுறான்னு நீயும் சிரிக்கிற என்ன? இல்லடி, அவ சொன்னதும். சாரிடி, உண்மைதானே, அந்த பிளாக் ஒன்று திரும்பியே பார்க்கல. எதுக்குடி? அழகா இருந்தா என்ன, அழகா இல்லைன்னா என்ன? இப்போ என்ன உனக்கு தானே பார்க்கணும், பார்த்தியா வந்தேனா இருக்கணும். அழகா இருக்கான்னு கேட்டா நாங்க என்னடி பண்ண? நீ அழகா தான் இருக்க, ஆனா அந்த பிளாக் பார்க்கணுமே. போங்கடி, ஒரு நாள் நானும் பிளாக்கும் இதே இடத்துல ரொமான்ஸ் பண்ணல. நான் சுடர்வெளியே இல்ல. 1001. என்னடி 1001? நீ இதோட 1001வது தடவை இந்த சவாலை சொல்லிருக்க என்கிட்ட, ஆனா இன்ன வரைக்கும் நடந்ததில்லை. அதான். ஏய் சும்மா இருடி, அவ கண்டிப்பா ரொமான்ஸ் பண்ணுவாடி, சும்மா போதும். போலாமா? போலாம், பார்க்க தானே, போலாம். ஏய் வெற்றி மாப்பிள்ள, எப்படிடா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீ எப்படிடா இருக்கா? எனக்கு என்னடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அக்காவும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அக்கா வீட்டில் தான்டா நாங்கள் இருக்கோம். என்னது, அக்கா கல்யாணம் முடிச்சிட்டா? எங்கடா? ஆமாடா, வேற யாரும் இல்லை, கதிர்வேல் மாமா தான். ஓ சரிடா சரி. ஆமாடா, நீ என்கிட்ட பேசுறது உன் மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகாது? இல்லடா, அது எதுக்குடா பிரச்சனையாக போரு? நீயும் நானும் நண்பன்னு அவங்களுக்கு தெரியும்டா, அதனால பிரச்சனை இல்லை. ஆமா மாப்பிள்ள, இங்க என்னடா பண்ற? இல்லடா, வந்துட்டு இருந்தேன், உன்னை பார்த்தேன், அதான் வண்டி நிப்பாட்டிட்டு உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். என்னடி பிளாக்க பாத்தியாச்சா? போலாமா? ஏய் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இவனா? இன்பா, இங்க என்ன பண்ற? பேசக்கூடாது. அப்படியா, சரி சரி. யாரை பார்க்க கூடாது நினைச்சேனோ அவங்களை பார்க்க வேண்டிய தலையெடுத்து. ஏய் வாங்கடி போலாம்.
இன்பா என்னடி இப்படி பேசுற? அவங்க பட்டுதானே நிக்காங்க. இன்பா எப்படி இருக்க? ஏய், என் பேரை சொன்ன நடக்கிறது வேற. நீ யார்டா என்ன பத்தி விசாரிக்க? உன் வேலை ஏதாவது மட்டும் போ பார்த்துட்டு போடா. ஏய் இன்பா வேண்டாம் வா. பாரு இனிமே என்கிட்ட ஏதாவது பேசுன நடக்கிறது வேறையா இருக்கும். சி, நீ நிக்கிற இடத்துல நின்னாலே எனக்கு அசிங்கம். ஏய் வாங்கடி போலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நீ சுடர் தானே? ஆமா ஞாபகம் வச்சிருக்கீங்க போலாம். அது எப்படிமா மறப்பேன்? ஞாபகம் இருக்கதான் செய்யுது. ஏய் வாரீங்களா இல்லடி? சரிண்ணா அப்புறமா பார்க்கலாம். பாய்ண்ணா. சரிம்மா. அவ இந்த கத்துட்டு போறா, என்னடா அமைதியா நிக்க? என்னடா பண்ண தப்பு எங்க மேல? அவ கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குல்லடா. ஆனா அது உங்க அப்பா பண்ணதுடா. அதுக்கு உன்கிட்ட கோவப்பட்டு என்னடா ஆக போரு? சரிடா அதை விடுடா. சரி வா மாப்ள வீட்டுக்கு போலாம். இல்லடா ஒரு சின்ன வேலை இருக்குடா. மாமா அதை வேற முடிச்சுட்டு வர சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன்டா. சரிடா வந்துடாதா, கால் பண்ணு சரியா? சரிடா நான் வீட்டுக்கு போறேன். சரிடா பாய். சரி மாமா சொன்ன வேலையை முடிச்சுவோம். ஏய் நீ இவ்வளவு நேரம் எங்க போன? அண்ணி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருந்த அண்ணி. அதான் வீட்ல கிடக்க வேலை யார் பாப்பா? அது அண்ணி என்ன வேலை அண்ணி? ஒரு வேலை இல்ல. என்னோட துணியை யார் துவைப்பா? போ என் துணி துவை போ. நான் எதுக்கு உங்க துணியை துவைக்கணும்? என்ன ஏத்தி பேசுறியா? போ போய் துணி துவை போ. அண்ணியால முடியல, அன்னைக்கு ஒரே உடம்பு முடியல. நீ போய் துணி துவை போ. அதான் வீட்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள விட்டு துவைக்க சொல்ல வேண்டியதானே? எனக்கு அவங்க துவைச்சாலாம் நல்லா இல்ல, நீயே துவை வா. அது அண்ணி படிக்கணும். நேரம் ஊர் சுத்தும் போது தெரியலையா படிக்கணும்னு? நான் வேலை சொல்லும் போது உனக்கு படிக்கணுமா? தெரியாது, வந்து துணி துவை வா. அது அண்ணி. ஏன்பா உனக்கு படிக்கிறது நிறைய இருக்குல்ல, போய் படிக்கல. பாரு நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு நீ படிக்க போனா போதும். ரேணுகா உன் துணியை துவைக்கணும்னா நீ துவை. எதுக்காக நீ இன்பா கிட்ட கொடுக்குற? அவ சின்ன பொண்ணு. உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்டயா பேசினேன்? இல்ல உங்ககிட்டயே துவைக்க சொன்னேன். பாரு உன் துணியை துவைக்கணும்னா வேலைக்காரங்க ஊர்பட்டங்க இருக்காங்க, போய் துவைக்க சொல்லு. சும்மா அவளெல்லாம் துவைக்க சொல்லாத. ஏய் உனக்கு படிக்கிற வேலையில போகல. சரி அண்ணி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவங்க சொன்னா சரி அண்ணியா? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் சொல்றேன், உன் மூத்த அண்ணன் பொண்டாட்டி உள்ள போ. சரிங்க அண்ணி. சப்பா பெரிய அண்ணி கூட ஓரளவுக்கு, உன்னை இந்த சின்னனி மெயின் வில்லி. சப்பா தப்பிச்சிரு, நல்ல காலம் பெரிய அண்ணி வந்து காப்பாத்திட்டுட்டாங்க. ஏய் சொல்ல நிக்காமையா போற? உங்க அண்ணன் வரட்டு. இங்க பாருங்கக்கா, அடிக்கடி நீங்க ஏன் வழியிலே கிராஸ் பண்ணுதீங்க, பார்த்து இருந்துக்கோங்க. எப்பவும் அமைதியா இருக்க மாட்டேன் இந்த ரேணுகா. என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். இங்க பாரு, நீ என்னவும் பண்ணிட்டு போ, அதை திருப்பி பண்ணவும் எனக்கு தெரியும். உனக்கு சலிச்சவை இல்லைன்னா வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. உன் துணியை துவைக்கணும், உன்ல நீ துவை இல்லையா? அதான் இந்த வீட்டில் அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, துவைக்க சொல்லணும். தேவையில்லாம அவளை இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி நடத்துன, அப்புறம் நீ இங்கே இருக்க முடியாது பார்த்துக்கோ. திடீர்னு குழந்தைய மேலே பாசம் எல்லாம் வருது. எனக்கு யாரு மேலேயும் பாசம் கிடையாது, ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்கு. பார்த்து நடந்துக்கோ. போடி, ரொம்ப எண்ணெய் அதிகாரம் பண்ற. இந்த மனுஷன்ட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் அம்மா தான் சரிப்பட்டு வருவாங்க. அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியதா. ஹீரோட அப்பா அம்மா பார்த்தீங்க. இது ஹீரோட தங்கச்சி பாட்டி. தங்கச்சி பேர் கவியரசி. இவங்க தான் செகண்ட் ஹீரோயின். செகண்ட் ஹீரோவை சீக்கிரமாகவே காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு வாங்க. பாட்டி அண்ணன் எப்போ வருவோம் பாட்டி? தெரியலேம்மா, எப்போ வருவாங்கன்னு நானும் பேரனுக்காக தான் காத்திருக்கேன். அப்படியா, சரி சரி. அம்மா அம்மா. என்ன கவி, எதுக்கு கூப்பிட்ட? அம்மா அண்ணன் எப்போம்மா வருவாங்க? வருவாண்டி. என்னடி அதுக்கு? இல்லைம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்க போகிறேன், அதான். சரி சரி, இப்போ வந்துடுவான். அத்தை என்னத்த உங்கள் பையன் இப்படி சொல்கிறாங்க? என்னம்மாச்சு சிவகாமி, என்ன சொன்னா? இல்லத்த, என் அண்ணன் பொண்ணை பேசி முடிக்கலான்னு சொன்னா. இல்லை இப்போதைக்கு வெற்றிக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னத்த? அவன் எதுக்கு சொன்னான்னு எனக்கு தானே தெரியும். உன் ஆசை நிறைவேறுமானு தெரியல. அந்த குடும்பம் உன்னை கண்டாலே ஒரு துரோகியோடையும் கேவலமாக பார்க்குது. எப்படி உன் ஆசை நிறைவேற போகிற? விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். சரிம்மா, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுமா. என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நம்ம வெற்றிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ அவன் வேண்டான்னு சொல்கிறான்லாமா, இப்போ வேண்டாம் சரியாம்மா? உன் அண்ணன் பொண்ணுக்கு வேற எங்கேயாவது நல்ல இடமா பார்ப்போமாம்மா? என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவள் என் அண்ணன் பொண்ணு குணத்தில் ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக வெற்றிக்கு ஏற்ற ஜோடியாக இருப்பா. என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க? அவன் நல்ல குணம் தான், நான் இப்போ இல்லைன்னு சொல்லலைம்மா. கண்டிப்பாக அவளுக்கு நல்ல இடமா நம்மளே பார்ப்போம் சரியாம்மா? வெற்றிக்கு வேண்டாம். நீங்கள் என்னமோ மனசில் வச்சுட்டு பேசுறீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா நினச்சிட்டு இன்னும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. என்னத்தான் சொல்ல ஒன்றும் புரியல. போங்க அத்தா. என்னம்மா செய்ய? 20 வருஷத்துக்கு முன்னே அவன் சொன்ன அந்த ஒத்த தீர்ப்பு, ஒரு குடும்பமே ஆனாதையாச்சு. எப்படிம்மா அவன் அதுலேருந்து வெளியே வருவான்? எல்லாம் மாறும். சரி, வண்டி சவுண்டு கேட்குது, பியார வந்துட்டான் போல, போய் பாரு. ஆமாம் ஆமாம், இதோ வெற்றி வந்துட்டானே. ஐ அண்ணன் வந்தாச்சு. என்னப்பா அப்போவே ஊருக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னேன், இவ்வளோ நேரம்?
இல்லம்மா, வார வழியில அன்புவை பார்த்தேன், அவன்கிட்ட பேசிட்டு வரேம்மா. சரிப்பா சரி. அண்ணே பத்தியா என்ன மறந்துட்ட பத்தியா? ஏ கவி, ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்ட போல. போனேன். ஆமா, அப்ப கவிக்கு நல்ல இடமா பார்க்க வேண்டியதா? அண்ணே வந்தோடனே என்ன துரத்த பிளான் போட்ட பத்தியா? ஆமாமா, சீக்கிரம் பார்த்து அனுப்பிட வேண்டியது அவ்வளோ மாமியார் வீட்டுக்கு. அம்மா என்னம்மா? இல்லம்மா, நீ மாமியார் வீட்டுக்கு போ, அப்பதான் தெரியும். நான் மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் போவேன். அப்படியா மேடம்? மாமியார் இருந்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா மாமியார் இருக்க மாட்டாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். கவி. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை. பாட்டி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னய்யா, நல்லா இருக்கேன். நீ எப்படியா இருக்க? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ராஜ துறையாட்டம்லாம் இருக்கா? ஆமாமா, பேரனை மட்டும் நல்லா கொஞ்சுங்க, என்ன மட்டும் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அதான் அண்ணன் நான் இருக்கேன்னு. ஆமா நீ தானே போனே, வந்தாலே வேலை வாங்குவ. இங்க பாரு, சும்மா சும்மா அதேடி இதேடி ஏதாவது கேட்டேன் பாத்துக்கோ. சரி சரி, அண்ணனுக்காக இது கூடவா செய்ய மாட்டேன்? செய்யலாம், அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. சரி சரி. அம்மா, அப்பா எங்கம்மா? இன்னும் அப்பா அதே நினைப்பு தான் இருக்காங்களா? எங்க முன்னாடி அது தோட்டம் ஹாலு அங்கே இங்கேன்னு அது வந்தாங்க. இப்போ அது கூட இல்லை. 5 வருஷமா ஒரே ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. அதே யோசனையில் சும்மா சும்மா தனியாக பேசுகிறாங்க. தப்பு பண்ணிட்டேனடா, தப்பு பண்ணிட்டேனடா, பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நேரமோ 2 நேரமோ தான் சாப்பாடு, அதுவும் கட்டாயப்படுத்துதான். நானும் என்ன தான் பண்ணேன்? உங்கள் அப்பா இப்படி பார்த்து பார்த்து எனக்கு வேதனையாக இருக்குது. இப்போ அந்த குடும்பம் நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்கிறதோ தெரியல. என்னம்மா பண்ண முடியும்? அப்பா சின்ன ஒத்த தீர்ப்பால அந்த 5 பிள்ளைங்க தாயும் தகப்பனும் இழந்துட்டாங்கல்ல, அதான் அப்பாவுக்கு வேதனை. அது இல்லாம அவரோட நண்பன் வேற, கூட பிறந்த தங்கச்சி. என்னம்மா பண்ணுவார் அவரும்? விடுமா, எல்லாம் மாறும். அதான் நான் வந்துட்டேன்ல, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நானும் மாறணும்னு நம்புறேன். அதான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த மனுஷன் மாறிடுவான்னு பார்த்தா அதுவும் வேண்டான்னு சொல்றாரு. எனக்கு தான் பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. வருத்தப்படாதீங்கம்மா, அப்பாவை நான் மாத்துறேன். அப்பாவை நான் பழையபடி நான் கொண்டு வரேன். சிவகாமி, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. வேதனைப்படாத, வருத்தப்படாத, எல்லாம் மாறும். அதான் நம்ம வெற்றி மாற்றுவேன்னு சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக மாறும், நம்பு. இத்தனை நாள் நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் நான் இருந்தேன். இப்போ என் வெற்றி வேற நம்பிக்கை தந்துட்டான். எனக்கு இப்போ ஒரு கவலை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, வாப்பா சாப்பிடு வா. இதை வரேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்காலையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய கேரக்டர்லாம் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.